இல்லைன்னு தெரிஞ்சுக்காம அபிக்கு என் குழந்தைக்கு நான் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன்டா. அவளுக்கு எப்படி வலிச்சிருந்திருக்கும். ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. வெற்றி, புலி, ஒரு நாள் கூட அவளை ஜெயில போய் பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டதே இல்லடா. பாவண்டா அபி. ஜெயில அவளை அந்த வெள்ளை புடவையில பார்த்தப்போ எனக்கு எல்லாத்தையும் தாண்டி மனசுக்குள்ள வலிச்சதுடா. ஆனா வெளியே சொன்னா ஒரு கொலைகாரிக்கு ஆதரவா பேசுறான்னு கருணா சொல்லிடுவானுதான் என் மனசுக்குள்ளேயே நான் புதைச்சு வச்சுக்கிட்டேன்டா. நல்லா மனுஷனாடா. என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. நான் அவளை நம்பி இருக்கணும்டா. எல்லாரும் அவளுக்கு எதிரா நின்னு இருந்தாலும் நான் அவ கூட இருந்திருக்கணும்டா. அப்படி நின்னு இருந்தா என்ன நம்பி வந்தவளுக்கும் என் குழந்தைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாடா. நான் தப்பு பண்ணிட்டேன்டா. கண்மூடித்தனமா முட்டாளா இருந்துட்டேன்டா. இனிமே எப்படி நான் அவன் முகத்துல முழிப்பேன்? என்னோட உள்ளுணர்வு அபி தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டே இருந்துச்சுடா. கொஞ்ச நாள் பழகுன உனக்கு இருக்க நம்பிக்கை கூட அவன் மேல எனக்கு இல்லாம போச்சேடா. அசிங்கமா போச்சு, அசிங்கம்டா. அப்படின்னா மிலன் மித்ரன் கேஸை வச்சு மாணிக்கம் கருணானனை மிரட்டிட்டு இருந்ததா சொன்னதெல்லாம் பொய்யா? கருணானை எதுக்காக நம்மகிட்ட அப்படி ஒரு பொய் சொல்லியிருக்கணும்? கோடிக்கணக்கில் மாணிக்கத்துக்கு பணம் கொடுத்ததெல்லாம் இந்த ரிப்போர்ட்டுக்கு தானா? எனக்கு புரியல புலி. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. டேய், பேசாம கருணானை இதை எடுத்துட்டு போய் காமிச்சிடுவோமா? இல்ல புலி, வேண்டாம். ஏன்? அபிதான் கொலை செஞ்சிருப்பான்னு கருணா என்ன மாதிரி முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இந்த ரிப்போர்ட்டை வச்சு மாணிக்க மிரட்டினப்போ உண்மையா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க கூட விரும்பாம இத வச்சு அபி இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிடக்கூடாதுன்னு நல்லா யோசிச்சு கருணா பணம் கொடுத்திருப்பான். இது அவன் கையில கிடைச்சா இதை அவன் கிழிச்சு போட்டாலும் போட்டுருவான். அபியை வெளியே கொண்டு வர்றதுக்கு சுடர் மூலமா நமக்கு கிடைச்சிருக்க பெரிய ஆதாரம். இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. சரியா சொன்னடா. இதை நான் யோசிக்கவே இல்லை பாரு. ஆனா நான் யோசிச்சுதான் ஆகணும் புலி. இனி இங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் கிடைக்கிற ஒவ்வொரு ஆதாரமும் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் என் பொண்ணுகிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்தணும். எப்படியாவது காப்பாத்தணும். அபிக்கு செஞ்ச துரோகத்துக்கு இந்த ஜென்மத்துல நான் பிராயச்சித்தை தேடவே முடியாது. ஆனா சுடர்கிட்ட சொன்ன வார்த்தையாவது காப்பாத்தணும் புலி. காப்பாத்தணும் புலி, காப்பாத்தணும். ஆமாடா வெற்றி, அபி சுடர் ரொம்ப பாவண்டா. உலகத்துல எந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் இந்த குடும்பம் நடக்கவே கூடாதுடா. பார்வதி அக்கா விஷம் குடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே புலி. அப்புறம் எப்படி? ஏண்டா, அவங்களே விஷம் குடிச்சிருந்தா அவங்கள யார் கத்தியால குத்திருப்பாங்க? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி மறைஞ்சிருக்கடா வெற்றி. பேசாம இந்த ஆதாரத்தை போலீஸ்ல கொடுத்துருமா, அவங்க கண்டுபிடிப்பாங்க. இல்ல புலி, அதுக்கு முன்னாடி நான் அபியை பார்த்து சில விஷயங்களை கேட்க வேண்டியது இருக்கு. அப்படின்னா இதை அபிட்ட கொடுத்துட போறியா? இல்ல, இது அபி கையில இருந்தா அவளுக்கும் பிரச்சனை தான். ஏன்னா சுடர் பேக்ல இருக்குன்றத மாணிக்கம் கண்டுபிடிச்சிட்டான். அவனால கூட பிரச்சனை வரலாம். இனி ஒவ்வொரு அடியும் யோசிச்சு தான் வைக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. இது யாருக்கிட்ட சேரணுமோ அவங்க கிட்ட கொண்டு போய் பத்திரமா சேர்க்கணும். அபி 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 நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே நான் உங்ககிட்ட நிறைய பேசியாச்சு. ஆனா எதையுமே நான் தெரிஞ்சுக்கலையே. என்ன தெரிஞ்சுக்கணும்? பார்வதி அக்காக்கும் உனக்கு எதுக்காக சண்டை நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன வெற்றி சார், நேத்து நடந்த விஷயத்த பத்தி இன்னைக்கே இவ்வளவு சீக்கிரமா வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து வந்து கேட்கலாம்ல. தப்புதான், ரொம்ப பெரிய தப்புதான். ஆனா கோவப்படுறதுக்கும் பிடிவாதம் பிடிக்கிறதுக்கும் இது நேரம் கிடையாது.
அன்னைக்கு உனக்கும் பார்வதி அக்காவுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் நான் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிப்பேன். உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அபி ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு. ஏன் திடீர்னு இப்படி ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க வெற்றி? பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கு. நான் சில விஷயங்கள்லாம் சரியா புரிஞ்சுக்கணும்னு தோணுது. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் சொல்லு. நீ எத்தனை ப்ளீஸ்ன்னு கேட்டாலும் நீ கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. கண் கெட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அபி கொஞ்சம் பொறுமையா பேசுமா. நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? பார்வதி அக்காவுக்கும் உனக்கும் எதுக்கு சண்டை வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கும் பார்வதி அக்காவுக்கும் சண்டை நடந்ததுன்னு சொன்னது உன் ஃப்ரெண்டு கர்ணாவா திருச்சி சொன்ன கதை. அந்த கதைக்கான காரணத்தை நீ அவன்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்ல, அவங்கிட்ட நான் கேட்கல, நீயே சொல்லு. ஏன்? அபி வெளியில நடமாடிக்கிட்டு இருக்கா, எப்ப ஜெயிலுக்கு போவான்னு தெரியல. அது என்னன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுன்னு அவன் தானே உன்னை அனுப்பி வச்சான். இல்ல இன்னும் ஏதாவது கேஸ் இருந்தா அதை அவ தலையில கட்டி விட்டா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னானா? இல்ல, யார் சொல்லி நான் வரல, நானா தான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு. அதனாலதான் இப்போ உங்ககிட்ட கேட்கறேன். தயவு செஞ்சு சொல்லு அபி. பார்வதி அக்கா கிட்ட அன்னைக்கு வேற யாராவது சண்டை போட்டாங்களா? நீ எப்படி அந்த ரூம்குள்ள போன? இல்ல புரியல. என்ன திடீர்னு விசாரணை? வாயை கிண்டி ஏதாவது சொல்ல வச்சு அது அப்படியே உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் ஒப்பிக்கிறதுக்காக கேட்டுட்டு இருக்கியா? நீ இப்படி சந்தேகப்படுறதுனாலதான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லவே முடியல. அன்னைக்கு காலையில பார்வதி அக்காவை யாராவது அப்செட் பண்ற மாதிரி பேசினாங்களா? இல்ல வேற யாராவது புதுசா வேலைக்காரங்க வந்தாங்களா? இல்ல அன்னைக்கு யாரு பால் பாக்கெட் போட்டது, யாரு சமைச்சதுன்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அபி. நீ இப்படி சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்டு என்ன குழப்பாத. இந்த சிபிஐ வேலைலாம் அந்த வீட்டுல ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பண்ணு. அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்ல அபி, நம்ப முடியாத சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதனாலதான் உன்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கறேன். உன் நல்லதுக்காக தான் கேட்கறேன். நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போகாம சுடர் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கேட்கறேன். சொல்லுமா ப்ளீஸ். ஏய், உன் பேச்சை நம்பி என் பொண்ணு சுடர் வேணா ஏமாறலாம், நான் ஏமாற மாட்டேன். உண்மை கதை என்னன்னு சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடிப்பையும் கலந்து கதை சொல்வான்ல உன் நண்பன் கர்ணா, அவன் கிட்ட போய் கேளு. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் எல்லா விஷயமும் தெரியும்.